Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட ஐரன் ஸ்டடி பிளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு. நைட் வந்து எனக்கு ஹெட் பெயின் இருக்கனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். நல்லா ஒரு குளிர், அதெல்லாம் பறவைகள்லாம் சத்தம், காலையில் எழுந்திரிக்கிறது ஒரு நல்ல ஜாலியான ஒரு நல்ல இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் எந்திரிக்க மாட்டேன். நைட் வந்து ஸ்டடி பண்ணுறதுனால என்னால் வந்து எந்திரிக்க முடியாது. இது சீக்கிரமாக தூங்கினால இன்றைக்கி வந்து நான் எந்திரிச்சிட்டு கோலம் போட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாள் இன்றைக்கி டே இப்படி தான் போணுச்சு. சீக்கிரமாக இருந்தனால இன்றைக்கி நல்லா இருந்துச்சு டே. இன்றைக்கி மார்னிங் டின்னர் ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு. அதுதான் இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன். நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டடி பிளாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். அயனம் ஹிஸ்ட்ரிக்கு சேர்த்து இப்போ அயனம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்சில் மொத்தம் 75 மார்க்கு தான். ஆனால் படிக்க போகிறது அதிகமான ஒரு சப்ஜெக்ட். நிறையா படிக்கணும். நமக்கு புக்ஸ் அதிகமாக தான் இருக்கும். தமிழ் வந்து முன்னாடி அதிகமாக இருந்தனால நம்ம ஜிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ் குறைச்சனால ஜிஎஸோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமாக படிக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து அயனம் இந்திய தேசிய இயக்கம் பாதி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அயனமும் இந்திய தேசிய இயக்கமும் ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகும். ஸோ ரெண்டுமே சேர்த்து 10 மார்க் நமக்கு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து அதிகமாக அயனமில் வந்து என்னென்ன கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 10th உள்ள அயனம், இந்திய தேசிய இயக்கம், மறுமலர்ச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாகுது, இது சம்மந்தமாக நிறையா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கழகங்கள், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்படி உருவானுச்சு, ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து எப்படி வந்து நாட்டுக்குள்ளே வந்து எப்படி உள்ளே வந்தாங்க, ஊடுருவி வந்தாங்க. ஸோ அந்த விஷயம் ஃபுல்லாகவே வந்து அயனமில் கவர் ஆகும். இது நீங்கள் வந்து எங்கே படிக்கணும்னா, நிறையா 10th ஃபுல்லாகவே அயனம் படித்தாலே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஃபுல்லாகவே வந்து பாதி முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து அயனம் அங்கங்கே நிறையாவே இருக்கும். நீங்கள் பேசிக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10th ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையா அதில் தான் கவர் ஆகிருக்கு 10th. அதை அயனம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து இப்போ பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், தயானந்த சரஸ்வதி, இவங்க அந்த ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர்கள் யார், இந்த மாதிரி கொஸ்டின் நிறையாவே வரும் நமக்கு. இதில் வந்து பொறுத்துகளை கேட்குறதுக்கு பொறுத்துகள் நிறையா கேட்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் இதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னாலே போதும். தலைவர்கள் உருவாக்குதல், பகத்சிங்கு, தீரன் சின்னமலை பற்றி, ரெட்டைமலை சீனிவாசன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த தலைவர்கள், இந்த மாதிரி ஹெட்லைன் நிறையாவே இருக்கும். நீங்கள் ஒரு டைட்டில் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இவங்களாம் கேட்குறாங்க, அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி எழுதிக்கலாம். நிறையா நூல்கள் பற்றி கேட்குறதுக்கு இருக்குது. நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ நூல்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு லைன் வரும் பாருங்கள். ஸோ பத்திரிகைகள் அதே மாதிரி, செய்தித்தாள் பத்திரிகைகளும் யாராவது ஆரம்பித்தாங்க அந்த ரிலேட்டடாகவும் கொஸ்டின் வரும். அப்புறம் நூல்கள் ஃபுல்லாகவே நூல்கள் பற்றி வரும், ஆண்டுகள் பற்றி வரும். மேக்ஸிமம் வந்து இந்திய காங்கிரஸ் பற்றி நிறையா வரும். இப்போ இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி எப்படி உருவானுச்சு, யாரால் உருவானது, தலைவர்கள் முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சு, 2ஆம் கூட்டம் எங்கே நடந்துச்சு, 3ஆம் கூட்டம் எங்கே நடந்துச்சு, இதெல்லாம் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்விகள். படிக்காதவங்க முதற்கொண்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தெரியாமல் போய் எழுத போகிறவங்களுக்கெல்லாம் இந்த கொஸ்டினில் தெரியும். பார்த்தோன்னே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு உள்ள ஒரு சப்ஜெக்ட் இது அயனம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானும் அப்படி தான் 2019 எழுத போகிறப்பெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் பார்க்க இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்கல்ல, WC பானர்ஜி, ஏஓ ஹியூம், இவங்கெல்லாம் வந்து எனக்கு நான் அந்த கொஸ்டினில் பார்த்தது அதெல்லாம் இப்போ படிக்க அப்படியே வந்து ஞாபகம் வருது. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. முன்னெல்லாம் தெரியாத எக்ஸாம் எழுத போகிறப்பெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது எந்த சப்ஜெக்ட்டு, எதுலேருந்து கேட்குறாங்க கூட தெரியாது. ஆனால் படித்த பிறகு இப்போ நல்லா புரியுது. எடுத்தோடனே இது இந்த கொஸ்டின் தான், இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அயனம் படிக்கிறது ஈஸி. எல்லாமே வந்து நிறைய வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஜாயிண்ட் ஆகும். தமிழ் சொசைட்டிலையும் கவர் ஆகும் நமக்கு அயனம்.
அதான் சொல்கிறேன். தீரன் சின்னமலை பற்றி, இந்திய கழகம், வேலூர் புரட்சி பற்றி நிறையா இருக்குது. வேலூர் புரட்சியெல்லாம் சிப்பாய் கழகம், வேலூர் புரட்சி பற்றி தெரியும் உங்களுக்கு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பெல்லாம் அது அந்த சிப்பாய் கழகம் பற்றி படிச்சிருக்கேன். அந்த தோட்டாக்களை வந்து கொழுப்பு தடவி தோட்டாக்கள்னால நிறையா ஒரு சிப்பாய் கழகம் வரும். நம்ம இந்திய ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தினர் வந்து இந்திய இராணுவத்தினர் தான் அதிக பேர் வந்து இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து நூல்கள், அவங்கவுங்க எழுதின நூல்கள், இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது செய்தித்தாள்கள் நிறையா வந்து பாரதிதாசன் பற்றி இதில் வந்துட்டு பாரதியார் பற்றி நிறையா வரும். இதில் தலைவர்கள் உருவாக்குதல் காந்திஜி பற்றி படிப்பீங்க, பகத்சிங் பற்றி படிக்கலாம். அப்புறம் வந்து மெயினாக வந்து பாரதிதாசன் பற்றி படிப்பீங்க. ஏன்னா அவர் வந்து சுதேசி மித்திரன் ஒரு நூலின் வந்து பதிப்பாசிரியர் ஒர்க் பண்ணியிருப்பார். அது சம்மந்தமாக நிறையா இருக்கும். ஸோ ஐஎன்எம் படிக்கிறது ஈஸி. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.